வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபியால் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை 4ஆம் மாதம் 20ஆம் தேதி காலம்பரை வேலையை முடிச்சுட்டு வந்து அடுத்த கட்ட அலுவல் என்னென்று பார்த்தால் பரிசுக்கு போகும்னு சொல்லி வைக்கிட்டேன். பரிசில் இன்றைக்கு வந்து நிறைய இடங்களை வந்து இன்றைக்கு வீடியோ எடுத்துட்டு அதே போல் கொஞ்சம் எலக்ட்ரானிக் சாமானும் பார்க்கணும், பார்த்துட்டு அது இதெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு விடுவோம்னு சொல்லி வெளிக்கிட்டேன். வெளிக்கிடைக்குள்ளேயே என்ன செய்தேன்னு கேட்டால் இதை ஒன்று இல்லை, இதை குத்தர் அப்படி இருக்கட்டும். வெளிக்கிடைக்கு என்ன செய்தேன்னு கேட்டால் எங்கள் இடத்துல உள்ள ஒரு பேக்கரில் ஒரு ஓசிஸ் கேசிஸ் என்ற ஜூஸ் எடுத்தேன். மற்றது ஒரு சாண்ட்விச் ஒன்று எடுத்தேன். அது வேறு லெவல் சாண்ட்விச். அது இவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்குது. பார்ப்பேன் என்ன வச்சுருக்காங்க வந்து உங்களுக்கு பார்க்குறேன். சரியா சாண்ட்விச் வந்து எந்த பரிசுக்குள்ளே போனால் பரிசில் வந்து விலை கூட இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்காங்க, சாப்பிட்றதானே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ள புளியும் சலாத்தும் தொமத்தும் மைனஸ் கச்சா வச்சுருப்பாங்க. நான் முத்தாத்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க எல்லாருக்கும். நான் சாண்ட்விச் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டு கொண்டு அப்படியே பயணப்பட வேண்டியதான். இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருக்கும் வெயில் வந்துட்டுது. எனக்கும் வந்து வாரக்கிழமை பிறகு எனக்கும் திங்களில் லீவ் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சினிமா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வேலை போகட்டி கட்டாயம் இருக்குது, கேட்டிருக்காங்க போகலாம்னு நினைக்கிறேன். அது நல்லபடியாக போகட்டும். இன்றைக்கு வந்து ஒரு நல்ல அழகான இடங்களை வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறேன். எந்த அளவுக்கு காலனியில் கை கொடுக்குறது பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் வெயிலும் குளிருமாக இருக்குது. அங்கால எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் என்னோடு பயணிக்கிற வன்னிமலத்தில் யூடியூப்போடு பயணிக்கிற அண்ணன் தம்பிமார் நண்பர்கள் தமிழ் உறவுகள் சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு காலை வணக்கங்கள். இந்த வணக்கம் இதற்காக தமிழர்களுடைய பண்பாடு காலையிலே வணக்கம் செல்வது. அதனால் வணக்கம். அது நீங்களும் இன்றைய நாளில் வந்து மகிழ்ச்சியாக உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கடந்து செல்வது அவன் கிருபை செய்வார். எப்பையும் போல தான் காலம்புரிய 4:45 எங்களோட உறக்கங்கள் முடிந்துவிடும். அடுத்த கட்டம் ஜெபவுடைய சுவிசேஷ திருச்சபையோடு நாங்கள் ஜெபிச்சு கூட்டம் இடவியல் இடங்களை சென்றடைய இறைவன் கிருபை கொடுப்பார். அதே போல் என்னோடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயங்களை பேசுகிறீர்கள். அண்ணா உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் மிக நல்ல மாதிரி இருக்கிறது, இதை நீங்கள் மிக நல்லபடியாக கொண்டு செல்லுங்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நேரத்தை கொஞ்சம் கூட்டி தாருங்கள் பார்ப்பதற்கு வீடியோக்கள் என்று சொல்லி வேறு நாடுகளில் இருக்கிறவர்கள் கதைக்கு பொழுது சொல்வார்கள். கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுங்கள், அதை எடுத்து வையுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். பார்க்கலாம், நானும் அது விருப்பப்படுகிறேன். அதற்கு ஆயத்தமாகத்தான் முதலாவது இது வந்து வெளியால் உள்ள இதுகளெல்லாம் இதில் வந்து நான் கதைக்கும் பொழுது பதிவாகிறதுக்காக மேக் பார்த்துருக்கிறேன். அதே போல் இதை ஃபோனை வந்து செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டெடிகேம் பார்த்துருக்கிறேன். அதே போல் கோப்ரா பார்த்துருக்கிறேன். அதே போல் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மணிக்கூடு போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு விலை கூடின மணிக்கூடு, விலை கூடின ஃபோன், விலை கூடின குத்தர், ப்ளூடூத் கணக்கு விடயங்களை பார்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் வாங்குவதற்காக நல்லபடியாக பார்த்து ஆராய்ந்து அதுக்குரிய விலைகள் எல்லாத்தையும் நான் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வந்து டாட்டியும் பெனாக்கும் ஃப்ரான்ஸின் முக்கியத்துவமானது. நான் இப்போ போகிற இடம் வந்து செல்லசாருக்கு போகிறேன், மெதலினுக்குள்ள. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. ப்ரொபோஷனல் கேமராக்கள், அது சம்பந்தமான எலக்ட்ரானிக் சாமான்கள் இருக்குது. மறந்து போயிட்டேன், இனித்தான் போய் இடத்தை தேடி பிடிக்கணும். ஏனென்று கேட்டால் எங்களுடைய 5ஆம் மாதம் 17ஆம் தேதி எங்களுடைய ஜெபவுடைய சுவிசேஷ திருச்சபையினுடைய 8வது ஆண்டு விழா வருது. அப்போ அதை வந்து நாங்கள் லைஃப்பில் செய்ய போகிறோம். அதுக்கு ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட நாங்கள் சொந்தமாக சேச்சி கொண்டு சொல்லி வாங்குறதுக்காக நான் அதைகளெல்லாம் பார்த்து அதுகளெல்லாம் பாஸ்டர் இடத்துல வந்து காட்ட வேண்டும். அப்போ காட்டும் பொழுது பாஸ்டர் தான் பார்த்து எதை செய்வது அப்படின்னு முடிவெடுப்பார்கள். அதே போல் அந்த காரியத்துக்காக இன்றைய பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட கதைக்கும் பொழுது பண விடயத்தை குறித்து நீங்கள் என்ன விடயங்கள் சொல்ல விருப்பப்படுவீர்கள். அப்படி விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த பதிவை உங்களுக்கு ஃபேஸ்புக்கிலேயோ யூடியூப்லேயோ தாங்கள் 2-3 பேர் பணம் தான் உலகத்தில் முக்கியம்னு சொல்லி கைத்திருந்தாங்க. முதலாவது பணத்துக்கு பயப்படக்கூடாது. இன்றைக்கு 50 ரூபா இருக்குண்டா அந்த 50 ரூபா இன்றைக்கு முடிஞ்சிட்டோன்னா நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பணம் முடிஞ்சுதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது.
பணத்துக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக இருந்தால் பணத்தை நீங்கள் ஒரு நாளும் கையிருப்பு வச்சிருக்க மாட்டீர்கள். பணத்தை கண்டு பயப்படக்கூடாது. இன்றைக்கு 1000 யூரோ செலவழியோணும் என்ற ஒரு நிலைமை இருக்குமா தான் செலவழிகிறதை பற்றி நீங்கள் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த விடயத்துக்கு செலவழிக்கணும், இந்த விடயத்துக்கு செலவழிக்கக்கூடாது. பணத்தை வந்து இப்போ 10 ரூபா உழைச்சா 3 ரூபா எடுத்து வைக்கணும், 7 ரூபாயை செலவழிக்கணும். அப்படி ஒரு சேமிப்புக்குள்ளே நீங்கள் வந்தீங்கள் என்றால் தான் உங்களுடைய பணத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். பணத்தை ஒரு மனிதன் உழைக்கும் பொழுது மிக கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறான். அதை உழைத்து அதை சரியான முறையில் சேர்த்து வைத்து அதை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுதோ இல்லை வேறு முதலீடு போடும் பொழுதோ சேர்த்து வைக்கிறதிலிருந்து முதலீடுகள் போடும் பொழுதோ ஒரு மனுஷன் கஷ்டப்பட மாட்டான். இதே நீங்கள் வட்டிக்கு எடுத்து கிரெடிட் எடுத்து சில பேர் வந்து பிஸ்னஸ் செய்கிறவன்ற பேரில் ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் வந்து பணங்களை வாங்குறது, வட்டிக்கு அதுக்கு இதுக்கிட்ட வாங்கி எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிறைச்சி அதுகளை கொண்டொழிக்கலாமலுக்கு அதுக்கு பிறகு தான் பணத்துக்கு பயப்பட தொடங்கினோம். பணம் வளத்தை வாங்கிட்டு என்னென்று வெளியே கொடுக்குறவங்க நான் ஒரு நாள் இத்தனை வயதாக ஒரு நாள் நான் பணத்துக்கு பயப்படுவதில்லை. ஆனால் என்னிடத்திலிருந்து பறிபோன பணங்கள் பெரிய தொகைகள். அது என்னோடு கூட இருக்கிற என்னுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு நான் தெரியும். அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. இன்று வரைக்கும் தேவன் என்ன பணத்தால் விழுந்து போகாதபடி தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் போதும். ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு ஒரு நண்பனுக்கு அடித்தா எங்கே வர இத்தனை மணிக்கு இவ்வளவு தான் என்னுடைய பேச்சு வழக்கை தவிர வேறு எந்த ஒரு விடயத்தை குறித்தும் பேச மாட்டேன். என்னை குறித்தும் ஒருதர் வந்து சில இடத்தில் தவறாய் பேசியிருந்தால் நாங்கள் அவரை வந்து என்னுடைய நண்பர் சொன்னால் இழுத்து வைத்து நாக்கறக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் அவர் இப்போ வந்து எங்களோட பக்கமே வாரதில்லை, அவர் ஒதுங்கி போயிட்டார். அவர் செய்த தவறு வந்து கணக்க, ஆனால் அவர் எங்களோட கதைக்கிறதுக்கு முகம் கொடுக்க முடியாமல் ஒதுங்கி போயிட்டார். மற்றபடி நாங்கள் இந்த பணங்களை வந்து சுத்து மாட்டுகள், ஓட்டு மாட்டுகள், களவுகள், பொய்யல் இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து என்னட்ட கிடையவே கிடையாது. நான் அப்படி யாரோட நடந்ததில்லை. அதான் திரும்ப சொல்கிறோம், ஒருவர் அப்படி நடந்தவர் அவர் எனக்கு செய்த வேலை சரியான ஒரு கறி வேலை. ஆனால் இருந்தாலும் இந்த நண்பராக கேட்டார்கள் சந்திப்போம் கதைப்போம் என்று சொல்லி நான் சொன்னேன் வேண்டாம் விடு வேண்டாம், அவர் என்னென்றாலும் கதைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏனென்று கேட்டால் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய நாங்கள். எனக்கு பிரச்சனைலாம் பெரிய அளவில் விருப்பமே கிடையாது. என்று கேட்டால் நான் உழைக்கிறேன், எனக்கு எலக்ட்ரானிக் மயத்தில் நல்ல விருப்பம். யூடியூப்பை கொண்டு போகணும், வாகனங்கள் எடுக்கணும், யூடியூப்பில் வேறு அளவுக்கு போகணும், நான் வளரணுன்றதான் இந்த விருப்பம். நாங்கள் சேறு சகதிகளை எல்லாம் வந்து ஊர்லேயே பார்த்துட்டேன். பண விஷயம் அப்படியே கடந்து போகட்டும். இங்கே வந்து சேறு சகதிகளை மீழ்ச்சி கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதே போல் ஒரு சின்ன விஷயத்தோடு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அயோத்தி குப்பை வீரமணி என்று சொல்லி. அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட பயப்படும் என்று சொல்வார்கள் சென்னையில் இருக்கிறோம். அப்படியான ஒரு பிரச்சனையான இடத்துக்குள்ள தான் நாங்கள் இருந்த சென்னையில். நாங்கள் பயப்பட மாட்டோம், ஓடி ஒளிகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கதைக்கிறவர் வந்து என்னோட சரியான முறையில் கதைப்பாராக இருந்தால் அவர் தான் எனக்கு நிறைய தர வேண்டும். நான் எந்த ஒரு விடயத்திலையும் முகநூலில் வந்து வெளிப்படையாக இருக்கிறேன், இத்தனை காரியங்களை செய்கிறோம், தேவனுக்குள்ள நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், உங்களோட வேலையிடங்களை பார்க்குறோம். அவர் கூட ஒரு கட்டத்தில் வந்து சில விடயங்களை தான் பிளவிட்டதை வந்து உணர்ந்திருக்கிறார். ஆனால் என்னோட கதைக்க வேணும் என்று விருப்பப்பட்டு கூட நான் சொல்லிப்பட்டேன் அவரோட எனக்கு தொடர்பே வேண்டாம், அவர் அப்படியே விடுங்கன்னு சொல்லி. அவர் எங்களோட ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, பல விஷயத்தில் எங்களோட பிளவிட்டு நடந்திருக்கிறார். அதுகளெல்லாம் நாங்கள் மறந்து மன்னித்து கடந்து போயிட்டோம். காரணம் என்னென்னு கேட்டால் சட்டத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதால எனக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் தெரியும். நீங்கள் எவ்வளவுதான் காசுகளை இழந்தாலும் கூட சட்டங்களுக்குள்ள போய் சிக்கிப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை பின்னி பெடல் எடுத்து போட்டு தான் இந்த அரசாங்கம் என்று கேட்டால் இப்போ முந்திய மாதிரி எல்லாமே இல்லை. இப்போ சரியான இறுக்கம். சட்டம்ண்டா சட்டம்தான், இந்த காரியம்ண்டா இந்த காரியம். அதோட வந்து அமௌந்துகள் என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 45,000 85,000 1 லட்சம் ரூபா அப்படி அமௌந்துகளை அடித்து விடுறாங்க. தாறுமாறா பிரச்சனை கூடினாங்களுக்கெல்லாம் அப்படி அடிக்கிறாங்க. அமௌந்துகளை அடித்து காலங்களை தண்டனை காலங்களை கொடுத்து அதுகளெல்லாம் எடுக்கிறாங்க. அதனால் வீணான பிரச்சனைகள் வீணான விடயங்களுக்குள்ள தலை போடாமல் பணத்தை விடயத்துக்குள்ள தான் இதெல்லாம் அடங்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பாதையை பார்த்து நீங்கள் உங்களுடைய வழியில் நடந்து போங்க. பிடிக்கவில்லையா ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லிவிட்டு நீ வடக்கே போ நான் கிழக்கே போகணும் விலகி போவதை தவிர வேறு எந்த வம்பு வழக்குக்கு போய் நீங்களும் சிக்கிவிடக்கூடாது. இது என்னுடைய வன்னி மலத்தில் ஜீவிக்கு உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையாக சொல்லுகிறேன். எனக்கு இந்த தேசத்தில் இருக்கிற 17 வருடமாக நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. என்னுடைய அக்கா இலங்கையிலிருந்து கதைக்கும் பொழுது நீ ஸ்ரீலங்காவாண்ட கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து அள்ளி கொண்டு போனியா, நீ நல்லபடியாக வந்துட்டு போ. நாங்கள் இந்த விட உங்களை பயணப்பட்ட நாங்கள் ஒருவரிடமிருந்து 1 ரூபாயை நாங்கள் எடுத்தது
எடுக்கிறதும் இல்லை, எடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான ஆட்கள். நல்ல ஜாலியான நேரத்தில் ஜாலியாக இருப்போம், வேலை நேரத்தில் வேலையாக இருப்போம். அதான் ஒரு தம்பி கேட்டார், கடினமாக வேலை செய்கிறேன்னு சொல்லி பதிவுகள் வருது, ஆனால் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் நல்ல ஒரு ஜாலியான டைப்பாக இருக்குது. என்னோடு நீங்கள் வேலை இடத்தில் நின்றீர்கள் என்றால் தெரியும். மற்ற நாட்டவர்கள், நான் ஸ்ரீலங்கா இருந்தாலும் மற்ற நாட்டவர்களே பயப்படுவார்கள். 10 ரூபா கூட ஒன்றும் கதைக்க மாட்டேன். அது உண்மையான காரியம். தேவனுக்கு முன்பாக நாங்கள் பொய் பேசக்கூடாது, உண்மையான காரியம். நேற்றும் கூட வேலை இடத்துல வந்து டெண்டர் பிழை விட்டதுக்கு நான் சட்டியான கடினமாகினதை கூட முதலாளி வந்து ஒரு கதையை கதைக்கல, சேவிஸ் முடிச்சு போய் நான் கூட நல்லபடியாக நாளைய நாள் இருக்கட்டும் போயிட்டு வாடிச்சு. அப்படித்தான் எங்களுடைய வேலையிடங்கள். நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் எங்களுடைய பலம் என்னென்று நிரூபித்து காட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது. அதாவது பிரச்சனைகள் அல்ல, வேலையிடங்களிலும் நேர்மையாக உண்மையாக இருந்து கொண்டு நடக்க வேண்டும். வீணாக என்னை பற்றி கதைக்கிற நீங்கள் தயவு செய்து தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நான் பொறுமையாக இருந்தாலும் நீங்கள் கதைப்பது என்னுடைய நண்பருடைய காதில் விழுந்து பல பேர் கேட்டு விட்டார்கள் என்னிடத்தில். இவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார், இவர் என்ன செய்வார்? நான் தான் சொல்லியிருக்கிறேன், இந்த பிரச்சனையை வேண்டாம், எனக்கு வழக்குகள் இருக்குது, அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதையை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். வீணான விடயங்களுக்கு போய் நீங்கள் தேவையில்லாமல் மாண்டு போய்விடக்கூடாது என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலத்தில் GT பண்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும்.